ஹலோ காய்ஸ், இந்த பதிவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, சுரேஷ் ஐஏஎஸ் அகாடமியுடைய பொது தமிழ் புக் வந்து வாங்கியிருப்பீங்க. இப்போ வந்து அப்டேட்டட் புக் வந்து விட்டுட்டாங்க. நான் ஏற்கனவே புக்கு வாங்கிட்டேன், புதுசாக புக்கு விட்டுருக்குறாங்க, நான் எப்படி புக்கை எக்ஸ்சேஞ்ச் பண்ணலாம், நான் அந்த புக்கில் எழுதி வச்சுட்டேன், இருந்தாலும் என் புக்கை வந்து எக்ஸ்சேஞ்ச் பண்ணுவாங்களா, இல்லை வந்து எக்ஸ்ட்ரா அமௌண்ட் பே பண்ணணுமா அப்படிங்கிற எல்லா டவுட்டையுமே நான் இந்த வீடியோவில் வந்து கிளாரிஃபை பண்ணியிருக்கிறேன். இந்த வீடியோ வந்து கண்டினியூஸாக பாருங்கள். ஃபஸ்ட்டு விஷயம், நீங்கள் வந்து புக்கு வாங்கியிருந்தீங்க அப்படின்னா, பழைய புக்கு, அதாவது ஒரு 2-3 மாதம்தான் இருக்கும், புக்கு வாங்கியிருந்தீங்க அப்படின்னா நீங்கள் வந்து எக்ஸ்சேஞ்ச் பண்ணிக்கலாம் புது புக்கை. நீங்கள் பழைய புக்கை கொடுத்து புது புக்கை எக்ஸ்சேஞ்ச் பண்ண முடியும். அது எப்படி அப்படின்னா, ரெண்டாவது விஷயத்தையும் சொல்லிடுறேன். ரெண்டாவது விஷயம் என்ன அப்படின்னா, புக்கில் நான் எழுதியிருக்கேன் அப்படின்னாலும் பரவாயில்ல, நீங்கள் வந்து தூத்துக்குடி பிரான்ச்சிலிருந்து தானே உங்களுக்கு புக்கெல்லாம் வரும். நீங்கள் வந்து அங்கே வந்து பார்சல் வந்து இங்கேருந்து நம்ம அனுப்பிவிடுற மாதிரி இருக்குது. நம்ம புக்கை அங்கே ரிசீவ் ஆனோடனே நம்மளை வந்து காண்டாக்ட் பண்ணுவாங்க. நம்ம எக்ஸ்ட்ராவாக வந்து 250 ரூபா வந்து அவங்களுக்கு வந்து பே பண்ணுற மாதிரி இருக்கும். 250 ரூபா பே பண்ணோடனே அவங்க அங்கேருந்து நியூ புக்கை வந்து நம்மளுக்கு பார்சல் பண்ணி அனுப்பிடுவாங்க. இதை வந்து நான் எப்படி தெரிஞ்சுக்கிட்டேன் அப்படின்னா, நீங்கள் சுரேஷ் ஐஏஎஸ் அகாடமியோடைய அஃபீஷியல் வெப்சைட் இருக்குது புக்கை வந்து வாங்குறதுக்கு. அங்கே கீழே வந்து சேட் வித் அஸ் அப்படின்னு இருக்கும், சப்போர்ட் பண்ணுறதுக்காக. அந்த வாட்ஸ்அப் நம்பரை வந்து காண்டாக்ட் பண்ணும்போது அவங்க சொன்னது என்ன அப்படின்னா, உங்களோட புக்கை வந்து பார்சல் பண்ணி அனுப்பிடுங்க அப்படின்னு ஒரு அட்ரஸ் கொடுத்தாங்க. தூத்துக்குடியோடது. நான் டிஸ்கிரிப்ஷன்லேயும் ஃபஸ்ட்டு கமெண்ட்லேயும் அட்ரஸ் வந்து கொடுக்குறேன், செக் பண்ணி பாருங்கள். அனுப்பினோடனே அவங்க வந்து நம்மளை காண்டாக்ட் பண்ணுவாங்க. காண்டாக்ட் பண்ணோன்னே நம்ம அமௌண்ட் வந்து அவங்களுக்கு பே பண்ணுற மாதிரி இருக்கும், 250 ரூபாய். ஏன் 250 ரூபாய் அப்படின்னா, முதல்ல நம்ம வாங்கும்போது புக்கோட ப்ரைஸ் வந்து 485. இப்போ வந்து 200 ரூபா அதிகப்படுத்தியிருக்காங்க. புக்கில் வந்து 30 பேஜ் அதிகமாக இருக்குது. அப்புறம் வந்து கரெக்ஷன் பண்ணியிருக்கிறாங்க மிஸ்டேக்ஸ் எல்லாம். ஸோ வந்து 200 ரூபா வந்து புக்கோட புது புக் ப்ரைஸுங்காட்டி 200 ரூபா எக்ஸ்ட்ரா இருக்குது. ப்ளஸ் 50 ரூபாய் எதுக்கு அப்படின்னா, புக்கை வந்து நம்ம கொரியர் பண்ணுவாங்கள்ல, அதுக்கு சார்ஜ் அப்படின்னு சொன்னாங்க. கொரியர் சார்ஜ் அப்படின்னாங்க 50 ரூபா. நான் உங்களுக்கு இந்த சேட்டையும் நான் லாஸ்ட்டாக உங்களுக்கு காட்டுறேன் பாருங்கள். நீங்களும் ஆன்லைனில் புக் வாங்கியிருந்தீங்க அப்படின்னா, அஃபிஷியல் வெப்சைட்குள்ளே போயிட்டு புக்கு வாங்குகிற இடத்துல சேட் வித் அஸ் அப்படின்னு இருக்கும். அதை கிளிக் பண்ணி உள்ளே போனீங்க அப்படின்னா அவங்களோட வாட்ஸ்அப் வந்து ஓப்பன் ஆயிரும், கஸ்டமர் கேர் வாட்ஸ்அப்பு. நீங்கள் அங்கே வந்து காண்டாக்ட் பண்ணி டீட்டெயில்ஸ் வந்து தெரிஞ்சுக்கலாம், எந்த அட்ரஸ்க்கு அனுப்புறது எந்த மாதிரி அப்படின்னு. அப்புறம் இன்னொரு வழி இருக்குது. நான் என் ஃப்ரெண்டு வந்து அங்கே தூத்துக்குடியில் போய் புக்கை வந்து சேஞ்ச் பண்ணாங்க. அவங்க பக்கத்தில் தான் இருக்கிறாங்க தூத்துக்குடியில். ஸோ வந்து புக்கை சேஞ்ச் பண்ணும்போது எனக்கு கொஞ்சம் டவுட்ஸ் இருந்துச்சு. அவங்ககிட்ட ஃபோன் கொடுக்க சொல்லி பேசினேன். அவங்க என்ன சொன்னாங்க அப்படின்னா, நான் வந்து ஃபஸ்ட்டு என்ன சொன்னேன் அப்படின்னா, எனக்கு வந்து ரொம்ப தூரமாக இருக்குது அப்படிங்காட்டி நீங்கள் வந்து நியர்பை பிரான்ச்சில் நீங்கள் ஆர்டர் போட்டிருப்பீங்கல்ல மெயில் ஐடி, அந்த மெயில் ஐடிக்கு வந்து ஒரு மெசேஜ் வந்திருக்கும், கன்ஃபார்மான மெசேஜ் மெயிலாக வந்திருக்கும். அந்த மெயிலை காட்டி உங்களோட பழைய புக்கை கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு புது புக்கு வந்து எக்ஸ்சேஞ்ச் பண்ணி கொடுப்பாங்க அப்படின்னு சொன்னாங்க. 2 விதமாக மாற்றிக்கலாம். ஒன்று வந்து கொரியர் அனுப்பி நம்ம மாற்றிக்கலாம். கொரியர் அனுப்பும்போது நம்மளுக்கு வந்து 250 ரூபா எக்ஸ்ட்ராவாக அமௌண்ட் ஆகும். அதுவே நம்ம பிரான்ச்சில் மாற்றணும் அப்படின்னா 200 ரூபாய் ஆகும். லாஸ்ட்டாக வந்து நான் சேட்டை காட்டுறேன் அப்படின்னு சொல்லியிருந்தேன். நான் அந்த அட்ரஸ் கொடுத்துருந்தாங்க பார்த்தீங்களா, அந்த சேட்டை நான் காட்டுறேன் அட்ரஸோட. உங்களுக்கு வெரிஃபை பண்ணுறதுக்கு வந்து ஈஸியாக இருக்கும். கமெண்ட்லேயும் பின் பண்ணிடுறேன், டிஸ்கிரிப்ஷன்லேயும் அட்ரஸ் கொடுத்துட்றேன். இருந்தாலும் நீங்கள் ஒருக்கா வந்து அவங்கள வந்து காண்டாக்ட் பண்ணி பார்த்துருங்க. இவங்க வந்து அவங்களோட மிஸ்டேக்கை வந்து புரிஞ்சுக்கிட்டு மாற்றி தர்றதெல்லாம் நல்ல விஷயந்தான். ஆனால் வந்து எனக்கு 200 ரூபா ஹை அமௌண்ட்டாக தெரியுது. ஏன்னா 30 பக்கங்கள் தான் வந்து அதிகப்படுத்தி வைக்கிறாங்க, கரெக்ஷன் பண்ணி வைக்கிறாங்க. இது அவங்களோட மிஸ்டேக் தான். புக்கில் வந்து இப்படி தப்பு வந்து அவங்க மீண்டும் இன்னொரு புத்தகம் போடுறது. மேபி நம்ம புக்கை வந்து ரிட்டர்ன் பண்ணி மறுக்கா புது புக்கு அதே புக்கை வாங்கும்போது அவங்களுக்கு லாஸ் ஆகலை, அதனால அமௌண்ட் அதிகமாக கொடுத்துருக்கலாம். அப்புறம் வந்து நான் இந்த 2 மெத்தடில் எதை ஃபாலோ பண்ணி புக்கை வாங்க போகிறேன் அப்படின்னா, 2மே இல்லை. நான் இந்த புக்கை மறுக்கா பை பண்ண போகிறது இல்லை. ஏன்னா வந்து ஏற்கனவே படிச்சுட்டேன். மறுக்கா அதே புக்கை வாங்கி மிஸ்டேக்ஸ் எல்லாம் சரி பண்ணி படிக்கிற மாதிரி மைண்ட் செட்டில் நான் இல்லை. ஸோ வந்து வேறு புக்கு தான் வாங்க போகிறேன். நான் ஆல்மோஸ்ட் முடிச்சங்காட்டி புது புக்கு வாங்கினாலும் சீக்கிரமாக கோப்பப் பண்ணி நான் படித்து முடிச்சிருவேன். அதனால் நான் வாங்குகிறேன். உங்களுக்கு எந்த மாதிரி மெத்தடில் வாங்கி படித்தா கரெக்டாக இருக்கும், இதே புக்கை வந்து புதுசாக வாங்கி படித்தாலும் நான் நல்லா படிச்சிருவேன் அப்படின்னாலும் சரி, இல்லை எனக்கு வந்து செட் ஆகலை நான் வேறு அகாடமி புக்கு வாங்குறேனாலும் சரி, இது உங்களோட பர்சனல் ஒப்பீனியனாக எடுத்து உங்களுக்கு எது கரெக்டாக படுமோ அந்த மாதிரி ஃபாலோ பண்ணி புக்கு வாங்கிக்கோங்க. புக்கு மறுக்கா பிரிண்ட் பண்ணி வைக்கிறாங்க. இன்னுமே இலக்கணத்துக்கு வந்து விளக்கங்கள் கொடுத்துருக்கலாம் சில தலைப்புகளுக்கெல்லாம் அப்படின்னு எனக்கு தோணுது. ஏன்னா நான் ஃப்ரெண்டோட புக்கை வாங்கி பார்த்தேன், அதனால சொல்கிறேன். சரிங்களா?
உங்களுக்கு எது கரெக்டாக இருக்குமோ அதை பண்ணுங்கள். இந்த மாதிரி உங்களுக்கு தேவைப்படுற முக்கியமான தகவல்களை வந்து தெரிஞ்சுக்கிறதுக்கு நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நன்றி நண்பர்களே.